Hi friends, welcome to New Mechanical Mind. First, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் ஐடி ரிப்போர்ட்டை பற்றி வீடியோ கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஐடி ரிப்போர்ட் பார்ட் 1. இதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னா, வாட் இஸ் டிஃபெக்ட், இம்பேக்ட் ஆஃப் டிஃபெக்ட், trigger points for problem solving activity, definition for 8D, purpose of 8D approach, history of 8D, list of 8Ds, model format. இதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ட்ரைனிங்குள்ளே போகலாம். வாட் இஸ் டிஃபெக்ட்? முதல்ல ஐடி ரிப்போர்ட்டை பற்றி தெரியறதுக்கு முன்னாடி டிஃபெக்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். A defect is a physical, functional or aesthetic attribute of a product or service that exhibits that the product or service failed to meet one of the desired specifications. டிஃபெக்ட்டுங்கிறது ஒரு பார்ட்டில் ஃபிசிக்கலாவோ ஃபங்க்ஷனலாவோ இல்லை ஏஸ்தட்டிக்னா விஷுவல், அது ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்கிறது தான் டிஃபெக்ட்டு. ட்ராயிங்கோட ஸ்பெசிஃபிகேஷன் மீட் பண்ணலை அப்படின்னாலும் அதை டிஃபெக்ட்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் டிஃபெக்ட்: missing of child part damage, incomplete process, missing of process, incorrect process, inconsistent function, wrong part, out of dimensional specification, color variation, variation in physical chemical property. இது எல்லாமே examples for defects. Impact of defect. டிஃபெக்ட்னால நமக்கு என்னென்ன நடக்கும்? Defect-free product is necessity to compete in the marketplace. Bad product will reduce customer satisfaction and company reputation. Customer complaint, PPM and unexpected charges from customer. It will affect process yield during production. Some defects may cause safety issue to operators or workers. Customer delivery commitment will fail. At final, it will affect company growth and business. இது எல்லாமே impact of defects. டிஃபெக்ட்னால நமக்கு இவ்வளோ இம்பேக்ட் இருக்குது. ஸோ the production of defects to be prevented by using a problem solving activity. அதனால் நாம் டிஃபெக்ட் உற்பத்தி ஆகிறத ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஆக்டிவிட்டி மூலமாக தடுக்கணும். அப்போ தான் கம்பெனிக்கு நல்லது. ட்ரிகர் பாயிண்ட்ஸ் ஃபார் ப்ராப்ளம் சால்விங் ஆக்டிவிட்டி. ப்ராப்ளம் சால்விங் ஆக்டிவிட்டியை என்னென்ன காரணங்களுக்காகலாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ், நான் கன்ஃபார்மன்சஸ், ரிஜெக்ஷன் டூரிங் ப்ரொடக்ஷன்ஸ், டேக்லிங் டெக்னிக்கல் ப்ராப்ளம், வேரியேஷன் இன் ப்ராசஸ் கண்ட்ரோல் பேராமீட்டர்ஸ், காஸ்ட் ரிடக்ஷன், சேவிங் எஃபர்ட்ஸ், கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட், கைசன், சஜஷன், டீம் சப்போர்ட் ரெக்வயர்டு. இந்த ரீசன்ஸ்க்காகலாம் ப்ராப்ளம் சால்விங் ஆக்டிவிட்டியை யூஸ் பண்ணலாம். குளோபலி 8D மெத்தடாலஜி இஸ் யூஸ்டு ஃபார் ப்ராப்ளம் சால்விங் ஆக்டிவிட்டி. உலகம் முழுக்க 8D மெத்தடாலஜியை தான் ப்ராப்ளம் சால்விங் ஆக்டிவிட்டிக்காக மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. அந்த 8Dயோட டெஃபினிஷனை இப்போ பார்த்துடலாம். 8D is the short form of 8 disciplines. நம்ம நிறைய பேருக்கு 8Dன்னு தெரியும், ஆனால் அந்த டியோட மீனிங் தெரியாது. D means discipline. 8D means 8 disciplines. It is a systematic approach for solving the problems for which root cause is unknown. ரூட் காஸ் தெரியாத ப்ராப்ளத்துக்கு சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது தான் இந்த 8D ரிப்போர்ட். This approach uses team synergy for solving the problems permanently. ப்ராப்ளத்தை பெர்மனண்ட்டாக சால்வ் பண்ணுறதுக்கு இந்த அப்ரோச்சில் டீம் சப்போர்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. 8D methodology is used to implement structural long-term solutions to prevent recurrence of problems. 8D மெத்தடாலஜியில் சிஸ்டமேட்டிக் ஆக்ஷன் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால நம்மளால் அந்த ப்ராப்ளத்தை ரிப்பீட் ஆகாமல் தடுக்க முடியும். இதுதான் 8D ரிப்போர்ட்டோட டெஃபினிஷன்.
பர்பஸ் ஆஃப் 8D அப்ரோச். 8D அப்ரோச் எதுக்கு தேவை? ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு மெத்தட்லாம் இல்லையா, ஏன் 8D மெத்தட் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதோட பர்பஸை பார்த்துடலாம். த பிளைண்ட் மேன் அண்ட் அன் எலிஃபண்ட். ஒரு யானையை வந்து சில கண்ணு தெரியாதவங்கள்ட்ட செக் பண்ணி அதோட அடையாளத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தர் அதோட துதிக்கையை பிடிச்சி பார்த்துட்டு இது பாம்பு மாதிரி இருக்குன்னு சொல்லுவார். இன்னொருத்தர் அதோட வயிற்று பகுதியை தொட்டுட்டு இது வந்து ஒரு சுவர் மாதிரி இருக்குன்னு சொல்லுவார். இன்னொருத்தர் அதோட வாழை பிடிச்சி செக் பண்ணிவிட்டு இது மரத்தோட கிளை மாதிரி இருக்குன்னு சொல்லுவார். ப்ராப்ளம்ஸ் ஆர் ஆஃபன் பர்சீவ்டு டிஃப்ரெண்ட்லி பை டிஃப்ரெண்ட் பீப்புள். இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் இல்லாமல் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் கிட்ட ஐடியா கேட்கும்போது அவங்களுக்கு தோணுன டிஃப்ரெண்ட் ஐடியாஸையும் மெத்தட்ஸையும் நமக்கு சொல்லுவாங்க. அதனால் நமக்கு தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸ் தான் வரும். ஸோ எ சிஸ்டமேட்டிக் அப்ரோச் இஸ் ரெக்வயர்ட் டு ஃபைண்ட் அவுட் ஆக்சுவல் ரூட் காஸ். அதனால் நமக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்கான காமன் அப்ரோச் வந்து தேவைப்படுது ஒரு ப்ராப்ளத்தோட ஆக்சுவல் ரூட் காஸை கண்டுபிடிக்கிறதுக்கு. 8D approach will fulfill this requirement to find out the root causes and corrective action to solve the problem permanently. 8D approachல நமக்கு தேவையான எல்லா ஸ்டெப்ஸும் இருக்குது. 8D அப்ரோச்சை யூஸ் பண்ணி ரூட் காஸை கண்டுபிடிச்சி அந்த ரூட் காஸுக்கு நம்ம ஆக்ஷன் எடுத்து அந்த ப்ராப்ளத்தை பெர்மனண்ட்டாக சால்வ் பண்ணலாம். இதுதான் பர்பஸ் ஆஃப் 8D அப்ரோச். 8D எப்படி ஸ்டார்ட் ஆச்சுங்கிற ஹிஸ்ட்ரியை பார்த்துடலாம். The US government first standardized a process during the Second World War as Military Standard 1520. இரண்டாம் உலகப் போர் நடக்கும்போது யூஎஸ் கவர்மெண்ட்டு மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் 1520 அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்டை கிரியேட் பண்ணாங்க. தி ஸ்டாண்டர்ட் டிஃபைன்ஸ் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் அண்ட் தென் டேக்கிங் கண்டெய்ன்மெண்ட் ஆக்ஷன்ஸ் ஆன் நான் கன்ஃபார்மிங் மெட்டீரியல் ஆர் ஐட்டம்ஸ். இந்த ஸ்டாண்டர்டில் மெயினாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன கரெக்டிவ் ஆக்ஷன், அதே மாதிரி அந்த கண்டெய்ன்மெண்ட் ஆக்ஷன் எப்படி இருக்குது. கண்டெய்ன்மெண்ட் ஆக்ஷன் அப்படின்னா இம்மீடியட்டாக ஒரு டெம்பரவரி ஆக்ஷன் எடுத்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது தான் கண்டெய்ன்மெண்ட் ஆக்ஷன். இதை பற்றி அந்த ஸ்டாண்டர்டில் டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க. இந்த மெத்தடில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததுனால ஃபோர்டு வந்து இந்த மெத்தடை அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Based on the standard, Ford Motor Company developed a problem-solving methodology named as Team-Oriented Problem-Solving TOPS and published on 1987. Ford என்ன பண்ணாங்கன்னா, இந்த மெத்தட் நல்லா இருந்ததுனால அதை அப்படியே அவங்க கொஞ்சம் மாடிஃபை பண்ணி டீம் ஓரியன்டட் ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு 1987 இந்த மெத்தடை பப்ளிஷ் பண்ணாங்க. லேட்டர் ஃபோர்ட் ரீநேம்டு திஸ் மெத்தட் as Global 8D or G8D. அதுக்கப்புறம் அந்த மெத்தடை வந்து குளோபல் 8D இல்லை G8D அப்படின்னு சொல்லி ஃபோர்டு வந்து மாற்றிட்டாங்க. 8D இஸ் நவ் ஏ ஸ்டாண்டர்ட் இன் ஆல் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ 8D மெத்தட் வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் காமனாக யூஸ் பண்ணுறாங்க. நவ் இட் இஸ் ஒன் ஆஃப் த ரெக்யர்மெண்ட் இன் IATF 16949 கிளாஸ் 10.2.3 ப்ராப்ளம் சால்விங். IATF 16949 கிளாஸ் 10.2.3 ப்ராப்ளம் சால்விங்கிற ஹெட்டிங்கில் 8D ரிப்போர்ட்டோட ரெக்யர்மெண்ட்டை பற்றி சொல்லியிருக்கு. லிஸ்ட் ஆஃப் 8Ds. நம்ம 8D ரிப்போர்ட், 8D மெத்தடாலஜி, 8D அப்ரோச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். 8Dயில் என்னென்ன D இருக்குன்னு பார்த்துடலாம். D0 சிம்டம் ஆஃப் ஃபெயிலியர், குவாலிட்டி இஷ்யூ. D1 கிரியேட் எ டீம். D2 டெஸ்கிரைப்ஸ் த ப்ராப்ளம். D3 டெவலப் இன்டரிம் கண்டெய்ன்மெண்ட் ஆக்ஷன். D4 ஐடென்டிஃபை த ரூட் காஸ். D5 develop permanent corrective actions. D6 implement permanent corrective actions. D7 preventive actions. D8 team recognition. Congratulate the team. இதுதான் லிஸ்ட் ஆஃப் 8Ds. இந்த லிஸ்ட்டை அப்படியே ப்ராசஸ் ஃப்ளோவில் போட்டால் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ப்ராசஸ் ஃப்ளோ ஆஃப் 8D. D0 symptom of failure, quality issue. Create a team. Describe the problem. Develop interim containment action. Identify root cause. Develop permanent corrective action. Implement permanent corrective action.
take preventive actions, congratulate the team. இதுதான் ADயோட ப்ராசஸ் ஃப்ளோ. இப்போ ஒவ்வொரு டியை பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம். D0 சிம்டம் ஆஃப் ஃபெயிலியர் குவாலிட்டி இஷ்யூ. இந்த டியை பேஸ் பண்ணி தான் 8D அப்ரோச்சே இருக்க போகுது. நம்மளோட 8D ரிப்போர்ட் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. D0ல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குவாலிட்டி இஷ்யூவை பற்றி சொல்லியிருப்பாங்க. The issue or problem identified and reported by operators during production or by the customer at their end. D0ல குவாலிட்டி இஷ்யூவை பற்றி சொல்லியிருப்பாங்க. If issue raised by our operators, it is known as in-house complaint. If issue raised by customer, it is called as customer complaint. கம்பெனியில் ஆப்ரேட்டர் வந்து ஒரு ப்ராப்ளத்தை ரைஸ் பண்ணார்னா அது in-house complaint. அதுவே கஸ்டமருக்கு அந்த டிஃபெக்ட் பார்ட் போய் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணார்னா அது கஸ்டமர் கம்ப்ளைண்ட். வித்தவுட் திஸ் இன்ஃபர்மேஷன் வி கேன் நாட் ப்ரொசீட் 8D அப்ரோச். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இல்லாமல், அதாவது D0 இல்லாமல் நம்மளால் 8D அப்ரோச்சை ப்ரொசீட் பண்ண முடியாது. அடுத்து D1 கிரியேட் எ டீம். Establish a small group of people with the process and or product knowledge to find out root cause and implement corrective and preventive action. நம்மளால் தனியாக ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு ரூட் காஸ் தெரியாது. அதே மாதிரி என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு நமக்கு சில சமயம் தெரியாமல் இருக்கும். 8D அப்ரோச்சில் கண்டிப்பாக ஒரு டீமை க்ரியேட் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு D. திஸ் டீம் should have a designated champion to support the team. இதில் சாம்பியனாக ஒருத்தர் இருக்கணும். சாம்பியனோட ரோல் என்ன அப்படின்னா, இந்த டீம் வந்து 8D மெத்தடை யூஸ் பண்ணும்போது வர்ற ப்ராப்ளத்தை எல்லாம் சால்வ் பண்ணி கொடுக்கறது தான் சாம்பியனோட மெயின் வேலை. எ டீம் லீடர் should be decided to lead the team. இதுக்கு ஒரு டீம் லீடர் இருக்கணும். அந்த டீம் லீடர் வந்து அந்த டீமை லீட் பண்ணணும். ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி டு பி அசைன்டு ஃபார் ஈச் டீம் மெம்பர்ஸ். ஒவ்வொரு டீம் மெம்பருக்கும் என்னென்ன ரோல் என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற வேலையை வந்து அந்த டீம் லீடர் வந்து சொல்லணும். அப்போ தான் அது வந்து ஒரு டீம் அப்ரோச்சாக இருக்கும். D2 டெஸ்கிரைப் த ப்ராப்ளம். நமக்கு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் இல்லை இன்னோஸ் கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். டெஸ்கிரைப் த ப்ராப்ளம் பை ஐடென்டிஃபையிங் வாட் இஸ் ராங் வித் வாட் ஆஃப்டர் வெரிஃபையிங் த symptoms reported by internal team or external customer. நமக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த கம்ப்ளைண்ட் வந்து சில சமயம் நமக்கு புரியும், ஆனால் மற்றவங்களுக்கு புரியாமல் இருக்கும். நமக்கு இன்னும் சில கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்ததுக்கப்புறம் அந்த கம்ப்ளைண்ட்டை நம்ம டீம் மெம்பர்ஸுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போ தான் அவங்க புரிஞ்சு அந்த 8D அப்ரோச்சுக்கு நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. அதனால் நம்மளால் ஈஸியாக ரூட் காஸை கண்டுபிடிக்க முடியும், ஆக்ஷன்ஸையும் எடுக்க முடியும். திஸ் டெஸ்கிரிப்ஷன் should be easily understood by others. நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்மளோட டீம் மெம்பர்ஸுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும். இட் should have simple and easy explanation. ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். D3 டெவலப் இன்டரிம் கண்டெய்ன்மெண்ட் ஆக்ஷன். இதை தமிழில் சொல்லணும் அப்படின்னா இடைக்கால தடுப்பு நடவடிக்கை. நம்ம பார்க்கில் வந்து குவாலிட்டி டிஃபெக்ட் இருக்குது. அந்த குவாலிட்டி டிஃபெக்ட்னால நம்மளோட கஸ்டமரோட லைன் வந்து ஸ்டாப் ஆகக்கூடாது. அதுக்கு உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பார்ட்டில் எது ஓகே பார்ட் எது என்ஜி பார்ட் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு செக்ரிகேட் பண்ணி கஸ்டமர் லைனை வந்து ரன் பண்ண வைக்கணும். டிஃபைன் வெரிஃபை அண்ட் இம்ப்ளிமெண்ட் த இன்டரிம் கண்டெய்ன்மெண்ட் ஆக்ஷன் டு ஐசோலேட் த டிஃபெக்டிவ் பார்ட்ஸ் ஃப்ரம் எனி இன்டர்னல் எக்ஸ்டர்னல் கஸ்டமர் அன்டில் பர்மனண்ட் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் ஆர் இம்ப்ளிமெண்டட். நம்மளோட ப்ராடக்டில் ஏதாவது குவாலிட்டி டிஃபெக்ட் வந்துருச்சுன்னா அதனால் கஸ்டமரோட லைன் ஸ்டாப் ஆகக்கூடாது. அதனால் பார்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் செக்ரிகேட் பண்ணணும். செக்ரிகேட்னா ஓகே பார்ட்டையும் என்ஜி பார்ட்டையும் தனித்தனியாக பிரிக்கிறது. கஸ்டமர் எண்டில் ஸ்டாக் இருக்கலாம், நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கலாம், வேர் ஹவுஸில் ஸ்டாக் இருக்கலாம், இல்லை டிரான்சிட்டில் ஸ்டாக் இருக்கலாம், நம்ம சப்ளையர்கிட்ட கூட ஸ்டாக் இருக்கலாம். ஸோ எங்கெங்கெல்லாம் அந்த பார்ட் இருக்கோ அந்த பார்ட்டை எல்லாம் நம்ம செக்ரிகேட் பண்ணணும். இது எப்போ வரைக்கும் பண்ணணும் அப்படின்னா கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுக்கிற வரைக்கும் இதை பண்ணணும். வேலிடேட் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த கண்டெய்ன்மெண்ட் ஆக்ஷன். நம்ம எடுத்த கண்டெய்ன்மெண்ட் ஆக்ஷன் கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறதையும் நம்ம வேலிடேட் பண்ணணும்.
the defect should not outflow from ICA. இந்த மாதிரி இன்டரிம் கண்டெய்ன்மெண்ட் ஆக்ஷன் எடுத்ததுக்கப்புறம் அந்த டிஃபெக்ட் வந்து கஸ்டமருக்கு அவுட்ஃப்ளோ ஆகக்கூடாது. அதுதான் இதோட மெயின் எய்ம். D4, identify the root cause. Identify and verify the root cause by validating each possible cause against the problem description. நம்ம ப்ராப்ளத்தை ஏற்கனவே டெஸ்கிரைப் பண்ணிட்டோம், நம்ம டீம் மெம்பர்ஸும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம டீம் மெம்பர்ஸ் அந்த ப்ராப்ளம் எப்படி கிரியேட் ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக பாசிபிள் காசஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த பாசிபிள் காசஸ் எல்லாம் நம்ம வேலிடேட் பண்ணி அதுலேருந்து ரூட் காஸை கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த ரூட் காஸ் ஃபார் ஒய் திஸ் டிஃபெக்ட் occurrence. Then find out the root cause for why this defect went to internal or external customer non-detection. அந்த டிஃபெக்ட் ஏன் ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படிங்கிறதுக்கும் ரூட் காஸ் கண்டுபிடிக்கணும். அந்த டிஃபெக்ட் ஏன் கஸ்டமர்கிட்ட போச்சு அப்படிங்கிறதுக்கும் ரூட் காஸ் கண்டுபிடிக்கணும். சில பேர் வந்து அக்கரன்ஸ் மட்டும் ரூட் காஸ் கண்டுபிடிப்பாங்க, இன்னும் சில பேர் வந்து நான் டிடெக்ஷனுக்கு மட்டும் ரூட் காஸ் கண்டுபிடிப்பாங்க. 8D அப்ரோச்சில் ரெண்டுத்துக்குமே கண்டுபிடிக்கணும். இந்த ரூட் காஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட சில QC டூல்ஸ் இருக்குது. செக் ஷீட்டு, ஹிஸ்டோகிராம், ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், ஸ்கேட்டர் டயக்ராம், கண்ட்ரோல் சார்ட், பேரட்டோ அனாலிசிஸ், ஃபிஷ்போன் டயக்ராம், இந்த 7 QC டூல்ஸ் இருக்குது. இந்த 7 QC டூல்ஸை பற்றி நம்ம ஏற்கனவே டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. யூஸ் ரெக்வயர்டு QC டூல்ஸ் டு ஃபைண்ட் அவுட் த ரூட் காஸ் அண்ட் ப்ராபபிள் காசஸ் ஃபார் த டிஃபெக்ட். இதில் நம்ம தேவையான QC டூல்ஸை யூஸ் பண்ணி ரூட் காஸையும் ப்ராபபிள் காசஸையும் கண்டுபிடிக்கணும். ரூட் காஸ்னால் நமக்கு தெரியும், ப்ராபபிள் காஸ்னால் என்னன்னு சில பேருக்கு தெரியாது. அதை பற்றி பார்த்துடலாம். A root cause is defined as a factor that caused a non-conformance or defect and should be permanently eliminated through process improvement. Root causeங்கிறது அந்த ப்ராப்ளம் நடந்ததுக்கான ஆக்சுவல் ரீசன். Probable causes are defined as the causes for which weak actions only available or no actions to prevent it and which may become root cause in future. இப்போ ஏதாவது ஒரு காசுக்கு வந்து ஆக்ஷன்ஸ் வீக்காக இருக்கும், இல்லை ஆக்ஷனே இருக்காது. அந்த காசு வந்து ஃப்யூச்சரில் ரூட் காஸாக மாறி அதே ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும். இப்போது ஒரு ப்ராப்ளத்துக்கு 3 காசு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 3 காசில் அந்த டிஃபெக்ட் ஏதாவது ஒரு காசுனால அந்த டைமில் க்ரியேட் ஆகிருக்கும். அந்த காசு தான் ரூட் காஸ். மீதி 2 காசும் ப்ராபபிள் காஸ். அந்த ப்ராபபிள் காசு வந்து ஃப்யூச்சரில் ரூட் காஸாக மாறி அதே ப்ராப்ளத்தை மறுபடியும் ரிப்பீட் பண்ணோம். அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நம்ம 8D மெத்தடில் ஃபிஷ்போன் டயக்ராமை யூஸ் பண்ணி என்னென்ன பாசிபிள் காசஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை வந்து வேலிடேட் பண்ணுவோம். வேலிடேட் பண்ணிவிட்டு அதில் சில சிக்னிஃபிகண்ட் காசஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுவோம். இந்த சிக்னிஃபிகண்ட் காசு எல்லாமே ப்ராபபிள் காசு தான். இந்த கேஸில் ஒரு 3 ப்ராபபிள் காசு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ராபபிள் காசையெல்லாம் இந்த மாதிரி போட்டிருக்கு. இந்த 3 ப்ராபபிள் காசுனால இந்த டிஃபெக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒய்ஒய் அனாலிசிஸ்லாம் பண்ணுறோம். ஒய்ஒய் அனாலிசிஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த ப்ராபபிள் காஸ் 3 தான் இந்த டிஃபெக்டை க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். உடனே என்ன பண்ணுறோன்னா ஆக்ஷன் எடுத்து அந்த ரூட் காஸை எலிமினேட் பண்ணிடுறோம். பட் மீதி 2 ப்ராபபிள் காஸ் இருக்குது. ஆஃப்டர் சம் பீரியட் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ப்ராபபிள் காஸ் 1 வந்து ரூட் காஸாக மாறி அந்த ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணோம். சரி, அதுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்ஷன் எடுத்து அந்த ரூட் காஸை எலிமினேட் பண்ணுறோம். பட் ஸ்டில் இன்னும் ஒரு காசு இருக்குது. அந்த காசு வந்து கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணோம்னா ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணோம். ஸோ ஐடென்டிஃபை ரூட் காஸ் அண்ட் ஆல் ப்ராபபிள் காசஸ் டு டேக் கரெக்டிவ் ஆக்ஷன் டு ப்ரிவென்ட் த ரெக்கரன்ஸ் ஆஃப் த டிஃபெக்ட். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணும்போது ரூட் காஸையும் கண்டுபிடிக்கணும், மற்ற ப்ராபபிள் காசஸையும் கண்டுபிடிச்சி ஆக்ஷன் எடுக்கணும். அப்போ தான் அந்த ப்ராப்ளத்தை நம்மளால் ரெக்கரன்ஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். அதாவது மறுபடியும் ரிப்பீட் ஆகிறத தடுக்க முடியும். இல்லைன்னா எத்தனை ப்ராபபிள் காசு இருக்கோ அத்தனை தடவை அந்த ப்ராப்ளம் ரிப்பீட் ஆகும் ஃப்யூச்சரில். அடுத்து D5 டெவலப் பெர்மனன்ட் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ்.
List the corrective actions to remove the root cause and probable causes and then select the best permanent corrective action without causing undesirable effect. நம்ம ரூட் காசையும் ப்ராபபிள் காசையும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுக்கு சூட்டபிளான கரெக்டிவ் ஆக்ஷனை லிஸ்ட் பண்ணணும். அந்த கரெக்டிவ் ஆக்ஷனால் நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டு இல்லை அன்டிசைரபிள் எஃபெக்ட்டு இருக்கக்கூடாது. Take separate corrective actions for occurrence to eliminate the production of defect and non-detection to prevent the outflow of defect to internal or external customer. Corrective action வந்து occurrenceக்கும் எடுக்கணும், அதே மாதிரி நான் டிடெக்ஷனுக்கும் எடுக்கணும். அப்போ தான் டிஃபெக்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது, ப்ரொடியூஸ் ஆனாலும் அது நம்மளை மீறி போகாது. Give priority for POK devices and try to implement any of below POK principle. POK principleக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ப்ரிவென்ஷன், எலிமினேஷன், டிடெக்ஷன், மிட்டிகேஷன், ஃபெசிலிட்டேஷன், ரீப்ளேஸ்மெண்ட். POK மெத்தடுக்கும் POK டிவைஸஸ்க்கும் நம்ம ப்ரியாரிட்டி கொடுத்து அப்போ தான் அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்மளால் ரோபஸ்ட்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும். மேனுவல் ஓரியன்ட் இருக்கிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண பார்க்கணும். D6 implement permanent corrective actions. Plan and implement selected permanent corrective actions with the target date. Remove the ICA once actions are implemented. List பண்ண corrective actions-ஐ implement பண்ணணும். corrective actions implement பண்ணதுக்கப்புறம் நம்ம interim containment action-ஐ remove பண்ணிடலாம். The corrective action should be effective for the company as well as external customer also. எடுக்கிற கரெக்டிவ் ஆக்ஷன் வந்து கம்பெனிக்கும் சரி கஸ்டமருக்கும் சரி எஃபெக்டிவாக இருக்கணும். நீங்கள் காஸ்ட்லியான கரெக்டிவ் ஆக்ஷனை கொண்டு போனீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஒத்துக்காது. ரொம்ப போரான கரெக்டிவ் ஆக்ஷனை சப்மிட் பண்ணிங்கன்னா கஸ்டமர் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் கம்பெனிக்கும் கஸ்டமருக்கும் எஃபெக்டிவான கரெக்டிவ் ஆக்ஷன்ஸை தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். வேலிடேட் த ஆக்ஷன்ஸ் அண்ட் மானிட்டர் லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ். கரெக்டிவ் ஆக்ஷன் எடுத்ததுக்கப்புறம் சில கம்பெனியில் 3 மாதம் ஃபாலோ பண்ணுவாங்க, இல்லை சில கம்பெனியில் வந்து 6 மாதம் ஃபாலோ பண்ணுவாங்க. எதுக்குன்னா அந்த ஆக்ஷன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த கம்ப்ளைண்ட் ரிப்பீட் ஆகுதா இல்லை அந்த டிஃபெக்ட் மறுபடியும் வருதா அப்படிங்கிறதுக்காக வேலிடேட் பண்ணி அந்த எஃபெக்டிவ்னஸை மானிட்டர் பண்ணுவாங்க. யூஸ் காண்ட் சார்ட் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் மேஜர் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ். சில சமயம் வந்து கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் வந்து பெரிய கரெக்டிவ் ஆக்ஷன்ஸாக இருக்கும், இல்லை ரொம்ப டெக்னிக்கல் கரெக்டிவ் ஆக்ஷனாக இருக்கும். அதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி காண்ட் சார்ட்டை யூஸ் பண்ணி பிளான் பண்ணி அந்த ஆக்ஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். D7 ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ். இப்போ நம்ம கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டோம், மறுபடியும் இதே ப்ராப்ளம் நமக்கு ரிப்பீட் ஆகக்கூடாது. மாடிஃபை த நெசசரி சிஸ்டம்ஸ் இன்க்ளூடிங் பாலிசிஸ், ப்ராக்டிசஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் டு ப்ரிவெண்ட் ரெக்கரன்ஸ் ஆஃப் திஸ் அண்ட் சிமிலர் ப்ராப்ளம்ஸ். இந்த ப்ராப்ளமோ இல்லை இதே மாதிரி ப்ராப்ளமோ நமக்கு ஃப்யூச்சரில் ரிப்பீட் ஆகக்கூடாது. அதுக்காக சிஸ்டம்ஸை வந்து மாற்றலாம், இல்லை பாலிசியை மாற்றலாம், இல்லை ஸ்டாண்டர்டை மாற்றலாம், இல்லை ப்ராக்டிஸை மாற்றலாம். அதனால் சிஸ்டமையோ பாலிசியையோ இல்லை ப்ராக்டிஸையோ இல்லை ப்ரொசீஜரையோ நம்ம மாற்றி அந்த ப்ராப்ளம் நடக்காமல் ப்ரிவெண்ட் பண்ணணும். மேக் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃபார் சிஸ்டமிக் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அஸ் நெசசரி. தேவைப்படுற இடத்துல சிஸ்டமிக்காகவும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். டிப்ளாய் த கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் டேக்கன் ஃபார் த ரூட் காசஸ் ஹரிசாண்டலி ஃபார் அதர் ஹேண்ட்ஸ், மாடல்ஸ், கஸ்டமர்ஸ் அண்டு பிளான்ஸ். இப்போ நம்ம எல்ஹெச்சுக்காக ஆக்ஷன்ஸ் எடுத்துருக்கோம்னா அதே ப்ராப்ளம் ஆர்ஹெச்சில் வரலாம், இன்னொரு மாடலில் வரலாம், இல்லை வேறு கஸ்டமர்ஸுக்கும் வரலாம், இல்லை வேறு பிளான்ட்டில் ப்ரொடியூஸ் ஆகிற பார்ட்டுக்கும் வரலாம். அதனால் ஒரு கரெக்டிவ் ஆக்ஷன் எடுத்துட்டோன்னா அந்த கரெக்டிவ் ஆக்ஷனை அப்படியே ஹரிசாண்டலாக எல்லா இடத்துலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த ப்ராப்ளத்தை ஃப்யூச்சரில் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். D8 டீம் ரெக்கக்னிஷன். கங்க்ராச்சுலேட் த டீம். ரெக்கக்னைஸ் போத் டீம் அண்ட் இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன்ஸ் அண்ட் செலிப்ரேட் சக்ஸஸ். AD ரிப்போர்ட்டில் ஃபைனல் ஸ்டெப் இது தான். நம்ம டீம் வந்து நமக்கு ரூட் காஸை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் ஆக்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காகவும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அந்த டீமையும் நம்ம பாராட்டணும். பாராட்டது மட்டும் இல்லாமல் சில சமயம் அவார்ட்ஸ் கொடுக்கலாம், ரிவார்ட்ஸ் கொடுக்கலாம், சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கலாம். இட் வில் இம்ப்ரூவ் டீம் ஒர்க் ஃபார் சால்விங் த ஃபியூச்சர் ப்ராப்ளம்ஸ். அதனால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும், ஃப்யூச்சரில் நிறைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ப்ராப்ளம் சால்விங் நாலேஜ் கேன் பி ஷேர்ட் அண்ட் இன்க்ரீஸ்ட் பை எவ்ரி ஒன். நம்ம இந்த மாதிரி
டீமாக ரெகக்னைஸ் பண்ணும்போது அந்த டீமோட ப்ராப்ளம் சால்விங் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். அந்த டீமில் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் இல்லை மற்றவங்களுக்கு எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணோம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது மூலமாக ப்ராப்ளம் சால்விங் நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இதுதான் 8D அப்ரோச்சில் இருக்கிற ஸ்டெப்ஸ். ஒரு மாடல் 8D ஃபார்மேட்டை பார்த்துடலாம். இது ஒரு மாடல் 8D ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டோட டவுன்லோட் லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்மேட்டை பிரிண்ட் ப்ரிவியூவில் போய் பார்த்தா இந்த மாதிரி வரும். பிரிண்ட் ப்ரிவியூவில் ஃபுட்டர் ஆப்ஷனை எடிட் பண்ணி இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான ஃபார்மேட் நம்பரை அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஏ ஓல்டு ஃபார்மேட் அண்ட் ஹேவிங் பேசிக் ரெக்யர்மெண்ட் ஒன்லி. இந்த ஃபார்மேட்டில் பேசிக் ரெக்யர்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. நவ் கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் ஃபார் அவே ஃப்ரம் திஸ் ஃபார்மேட். இப்போ இருக்கிற கஸ்டமருக்கு இந்த பேசிக் ரெக்யர்மெண்ட் மட்டும் பத்தாது. அதனால் நம்ம ஒரு அப்டேட்டட் நியூ ஃபார்மேட்டை பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஃபார்மேட்டில் பேஜ் 1, பேஜ் 2, பேஜ் 3, பேஜ் 4 இந்த மாதிரி 4 பேஜஸ் இருக்குது. இந்த ஃபார்மேட்டோட டவுன்லோட் லிங்க்கையும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த ஃபார்மேட்டை பிரிண்ட் ப்ரிவியூவில் போய் பார்த்தா இந்த மாதிரி வரும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுட்டர் ஆப்ஷனை எடிட் பண்ணி இந்த இடத்துல உங்கள் கம்பெனிக்கு தேவையான ஃபார்மேட் நம்பரை அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்மேட்டை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட 8D ரிப்போர்ட் பார்ட் 1 முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் உடனே வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.